வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியாவோட சிச்சுவேஷன் எப்படி மாறிச்சு, இல்லை மக்களோட மனநிலை என்ன அப்படின்றத அந்த உலகம் முழுக்கவே முக்கியமாக அந்த காலனிகள் நாடு சொல்லுவோம்ல, பிரிட்டிஷ் கீழே இருந்தது எல்லா காலனிகள் நாடுகளும், முக்கியமாக ஏஷியா, ஆப்பிரிக்கா, இந்தியா எல்லாருக்குமே ஒரு அப்சர்ச் உருவாகுது. இந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடணும் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே, அடிமையாக இருந்த கண்ட்ரிஸ், காலனிகள் நாடாக இருந்த எல்லா கண்ட்ரீஸ்க்குமே அது தோணுது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, எப்பவுமே ஒரு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்ஸ், ஒரு கான்ஃபரன்ஸ், பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ். எல்லாருமே இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலனிய நாடுகளும் தன்னோட எஜமானுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரே காரணம், வாருக்கு அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுல தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ்க்கு கொஞ்சம் கூட அந்த இன்டென்ஷனே கிடையாது, இந்த காலனி நாடுகளில் கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் தரணும் அப்படின்றதே கிடையாதுன்றத அந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் நல்லாவே ப்ரூவ் பண்ணுது. அதில் மோஸ்ட்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த காலனியல் கண்ட்ரிஸ், இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் இண்டிபெண்டன்ஸ் தரது பதில் தங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க, அந்த பெரிய பவர்ஸ்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. அப்போ காலனிஸை டிவைட் பண்ணிக்கிறாங்க தங்களுக்குள்ளே, தவிர இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசவே இல்லை. ஸோ அதனால தான் ஏஷியா, ஆப்பிரிக்கா எல்லா காலனிஸ்க்கும் அந்த ஒரு கோவம் வருது, அப்சர்ஜ் உருவாகுது, பாப்புலர் ஸ்ட்ரகிள் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்ல்டு வார்னாலே தெரியல, நிறைய பேர் இறந்துருப்பாங்க அந்த வாரில். அப்புறம் எந்த கண்ட்ரி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது சம்மந்தமே கிடையாது. எந்த கண்ட்ரி வாரில் பங்கெடுத்துக்குதோ அந்த நாட்டோட எக்கனாமி கண்டிப்பாக அந்த கட்டத்தில் ஃப்ளாப் ஆகும், விழும். ஸோ எக்கனாமி விடுதுன்னா அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். ஏன் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அதிக விலையாயிருக்கும். அது ஒரு முக்கியமான ரீசன்ல. அப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கிடைச்சிருக்காது, அப்போ அவங்க கடுப்பாயிருப்பாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், அப்புறம் ஹையர் டாக்ஸேஷன் இருக்கும். சோல்ஜர்ஸ் முக்கியமாக உலகம் முழுக்க போய் சண்டை போட்டாங்கல்ல, அவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க மக்கள்கிட்ட, மற்ற ஊரில் இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு இருப்பாங்க. முக்கியமாக இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸுக்கு ரேசிசம்னா என்னன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பிரிட்டிஷோட ஆட்டிடியூடே நம்மளை பயன்படுத்திக்கிறது தான் தவிர நம்மளை ஃப்ரீ ஆக்குறதுக்கோ அப்படின்றது கிடையாது. நம்மளை கீழே தான் பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஒயிட் சூப்பர்மைஸை தான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த எஜுகேஷனல் மிடில் கிளாஸ்க்கு அந்த ரேசிசம் மேலே ஒரு கவனம் ஏற்படுது. இதை எல்லாத்தோட முக்கியமானது நவம்பர் 7, 1917 நடந்தது தான். நவம்பர் 7, 1917 தான் ரஷ்யன் ரெவல்யூஷன். அதோட இம்பாக்ட் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரண மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசாட்சியை எதிர்த்து அந்த ஆட்சியை கவுக்குறாங்க. அப்போது எல்லாருக்கும் என்ன புரிய வருதுன்னா, ஒட்டுமொத்தமான உண்மையான பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா மக்கள் கிட்ட தான் இருக்குது. மக்கள் நினைச்சா எதை வேணா பண்ணலான்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் மக்களுக்கு அது கொடுக்குது. அப்போது அங்கே இருந்த அரசாட்சி யாருன்னு அப்படி கேட்பாங்களே, ஜாரிஸ்ட் ரிகம், ஜார் மன்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க, ZZAR, ஜார் ரிகம்னா ஆட்சி. யாரோட லீடர்ஷிப்பில் ஒட்டுமொத்த மக்களும் அங்கே ஒன்றிணைஞ்சாங்கன்னா லெனின் தான், நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அங்கே அந்த மக்களோட பார்ட்டி பேர் போல்ஷிவிக் பார்ட்டி, போல்ஷிவிக் பார்ட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் இந்தியாவோட கண்டிஷன். அப்போ இது கண்டிப்பாக பிரிட்டிஷ்க்கு தெரியும், மக்கள்லாம் கோவமாக இருப்பாங்க, நான் என்ன நம்ம செல்ஃப் ரூல் தரல. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு டூல் மக்களை சமாதானப்படுத்துறது 1919 ரிஃபார்ம்ஸ் தான், அதாவது மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம். அப்போ அதில் நம்ம சில விஷயங்களை அதிகமாக கொடுக்கணும். முக்கியமாக காங்கிரஸ்னாலே மாடரேட்ஸாக இருப்பாங்க. மாடரேட்ஸ்க்கு என்ன அதிகமாக தேவைப்படும், பார்லிமெண்ட்ரி கேட்பாங்க, டெமோக்ரஸி அதுக்குள்ளே கேட்பாங்க, இல்லை பட்ஜெட்டில் பேச சொல்கிறது கேட்பாங்க, ரைட்ஸ் கேட்பாங்க. இது மாதிரி ரிஃபார்ம்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் மான்டேக் செம்ஸ் ரிஃபார்ம்ஸ் 1919 வருது. மான்டேக் செம்ஸ்ஃபோர்டு அந்த பேர் எல்லாம் புக்லேயே இருக்கும், பார்த்துக்குங்க. அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு 2 விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே படித்தது தான். ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மத்திய ஆட்சி, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னும் 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் ஒரு வார்த்தை இருக்குது. சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு நாட்டில் 2 வேலை நடந்துகிட்டே இருக்கணும். ஒன்று ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், சட்டம் இயற்றத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதுதான் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ். இப்போ எக்ஸாம்பிள், மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பேர் எக்ஸிக்யூட்டிவ். இப்போது லாஸ் கிரியேட் பண்ணுறது, சட்டத்தை ஏற்றுறது யாருன்னா பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்றுவாங்க, அவங்க லெஜிஸ்லேட்டிவ். அப்போது பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சருக்கு பவர் இருக்குது, ஆனால் உண்மையான ஆட்சி பண்ணுறது யார், எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா அந்த கவர்மெண்ட் தான். ஸோ அது மாதிரி இப்போ பிரித்து பார்த்தா இங்கே எக்ஸிக்யூட்டிவ் யாராக இருப்பாருன்னா கவர்னர் இருப்பார். அதனால தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கவர்னர் கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கும். அப்படின்னா கவர்னர் ஆட்சி பண்ணுறாரு, அவங்களுக்கு ஆட்சி பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்,
அவங்க வந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க, பட் லாஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க உள்ளே இருந்து தன்னோட வாய்ஸை கொடுப்பாங்க. பார்லிமெண்ட்ரின்றது அதானே, டிசன்ட் வாய்ஸ் எல்லாமே நீங்கள் பேசலாம், எல்லாருமே கருத்து சொல்கிறது தான் பார்லிமெண்ட்ரி. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியன்ஸை சேருங்க அப்படின்னா சொன்னால் ஆட்சியில் இடம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு இடம் கொடுங்க அப்படின்னா நம்ம ஒரு லாவை கிரியேட் பண்ண போகிறோம், எங்களையும் லா மேக்கிங் ப்ராசஸில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது கவர்னர் இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இன் த ப்ராவின்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கவர்னர் தான் அந்த ப்ராவின்ஸ், அதாவது ஸ்டேட்டை வந்து ஆட்சி செய்கிறார். ஓகே, டைரெக்டாக போயிடலாம். மான்டெக்யூம்ஸ் ரிஃபார்மில் ஃபஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில் ஒரு ரிஃபார்ம் கொண்டு வராங்க, அதாவது டைஆர்கே கொண்டு வராங்க. டைனா 2, ஆர்கேனா அட்மினிஸ்ட்ரேஷனை ரெண்டாக உடைக்கிறாங்க. ரெண்டாக உடைச்சு பாதி பவரை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு கொடுத்துட்றாங்க, அதாவது கவர்னருக்கும் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கும். மிச்சம் இருக்கிற பாதி பவரை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கொடுத்துருவாங்க, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க சட்டசபையில் இருப்பாங்களே அவங்களுக்கான பவராக பிரிச்சுருவாங்க. அப்போ ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ எப்படி பிரிக்கலாம்னா எல்லா பவரும் எழுதுவாங்க, முக்கியமான பவர்ஸ்லாம் எழுதுங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது சப்ஜெக்ட்ஸாக பிரிப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டையும் பிரிச்சுட்டு முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் கவர்னர் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பார். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் முக்கியமானது நான் தான் ரூல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பார். அப்போ ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ்லாம் யாருக்கு இருக்குன்னா கவர்னருக்கும் அதோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கும் தான் அந்த பவர் இருக்கும். மிச்சம் இருக்கிற பவர்ஸை வந்து மிச்சம் இருக்கிற சப்ஜெக்டை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இந்த மிச்சம் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். அதனால அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ். அப்போது டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் யாரோட அதிகாரம், யாருக்கான பவர் அப்படின்னு கேட்டால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்கங்களேன், இப்போது நம்ம ஸ்டேட் வச்சுங்களேன், நம்ம ப்ரொவின்ஸ் தானே படிக்கிறோம். இப்போது நம்ம ஸ்டேட்டில் யார் எக்ஸிக்யூட்டிவ்னா ஏடிஎம்கே தான் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். அவங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா சட்டசபையில் இருக்கிற லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 1919 ரிஃபார்ம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், இந்த கவர்னரோ இந்த எக்ஸிக்யூட்டிவோ யாருக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னா இந்த லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. மிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம இந்தியன் பாலிட்டிலே இருக்கிறது தான். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அது தன்னோட கான்ஸ்டிடியூஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணனா, கான்ஸ்டிடியூஷனரி மெஷினரி ஃபெயில் ஆச்சுன்னா யாரோட கண்ட்ரோல் வந்துடும், கவர்னர் தானே ஒட்டுமொத்த பவர் எடுத்துப்பாங்க. அப்போது அதே பாயிண்ட் இந்த 1919 ரிஃபார்ம்ஸில் இருக்குது. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க, 1919 ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில் டைஆர்கி கொண்டு வந்தாங்க, அதாவது ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வராங்க. இப்போது அந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து யாருக்கெல்லாம் பவர் இருக்குன்னா கவர்னருக்கு பவர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்களுக்கும் அதில் பவர் இருக்குது. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒரு போஸ்ட், ஒரு பவர் பார்த்தோம்ல, எப்படி இந்தியாவை இங்கிருந்து ரூல் பண்ணுறது ஒரு கவர்னர் ஜெனரலோ வைஸ்ராயோ கவர்னரோ, அதே மாதிரி இந்தியாவோட ஒட்டுமொத்த ஸ்டேட்டஸையும் கவனிக்கிறது ஒரு ஆள் பிரிட்டிஷில் இருப்பாங்க. அந்த போஸ்ட் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அந்த இப்போ கவர்னருக்கும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரெண்டு பேருக்குமே இந்த ரிசர்வ்டு பவர், ரிசர்வ்டு சப்ஜெக்டில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். என்ன கேட்க வரேன்னா, இப்போது கவர்னருக்கோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கோ இந்த டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ்க்கு பவராக இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸில் அவங்க இன்டர்ஃபியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது their scope for their interference is restricted in transferred subjects. இதுதான் முக்கியமானது. மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். வழக்கம் போல் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சட்டசபையில் மெம்பர்ஸ் அதிகப்படுத்துங்கன்னு அர்த்தம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே நாமினேட் பண்ணக்கூடாது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70% லெஜிஸ்லேச்சர்ஸை வந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உமனுக்கு ரைட் டு ஓட்டு கொடுத்த 1919 ரிஃபார்ம்ஸில் தான் கொடுத்தாங்க. இன்னும் முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, லெஜிஸ்லேச்சர்ஸோட முக்கியமான வேலையே சட்டத்தை உருவாக்குறது தான். ஸோ அதே பவர் இவங்ககிட்டையும் இருக்குது, இங்கே இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இருக்குது. ஆனால் கவர்னர் அதுக்கு அசென்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த லா வந்து சட்டமாக மாறும். ஸோ அப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் இனிஷியேட் பண்ண முடியும். அப்போ இனிஷியேட்டே பண்ண முடியும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பட்ஜெட்டை பற்றி கேள்வி கேட்கறது, இன்னும் கூட வந்து அவங்க பட்ஜெட்டை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் நினைச்சா ரிஜெக்ட் பண்ண முடியும், ஆனால் கவர்னர் நினைச்சா அதை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட்டை ரிஜெக்ட் பண்ண முடியுன்ற பவர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கிடைக்குது. ரெண்டாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் வழக்கம் போல் லாஸ்ட் பார்த்தோம்ல, இந்த கிளாஸ் எலக்ட்ரோலைட்ஸ், கம்யூனல் அண்ட் கிளாஸ் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து மறுபடியும் கன்சாலிடேட் ஆகுது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பேசுனது எல்லாமே ப்ரொவின்ஷியலில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க இந்த 1919 ரிஃபார்ம்ஸில். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ எப்படி இருக்கோ அதே தான், சேம் தான்.
ஒரு பார்லிமெண்ட் இருக்கும். லோக்சபா ராஜ்யசபா 2 சபை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பை கேமரலிசம் சொல்லுவாங்க. அந்த பை கேமரலிசத்தை கொண்டு வந்தது இந்த 1919 ரிஃபார்ம்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த லோக்சபா ராஜ்யசபான்னு சொன்னோம்ல, அதனால் பை கேமரலிசம் சொன்னோம். அப்போ லோக்சபானா லோவர் ஹவுஸ் தானே, அப்போ அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 145 மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பிரிச்சுடுறாங்க. அதில் 41 பேர் நாமினேட் பண்ணலாம், 104 பேர் எலெக்ட் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பை கேமரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பை கேமரலிசம்னா 2 ஹவுஸ் இருக்கும், லோக்சபா ராஜ்யசபா. அதாவது லோவர் ஹவுஸ் ஹையர் ஹவுஸ். லோவர் ஹவுஸில் எத்தனை பாப்புலேஷன் மெம்பர்ஸ் இருக்கலாம்னா 145 மெம்பர்ஸ். அதில் 104 பேர் எலெக்ட் பண்ணுறாங்க, மிச்சம் 41 பேர் நாமினேட்டட். அதில் வந்து சீட்டை வந்து எப்படி பிரிச்சுறாங்கன்னா 52 வந்து ஜென்ரல் கேட்டகரி, 30 முஸ்லீம்ஸ், 2 சிக்ஸ், 20 வந்து ஸ்பெஷலும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்பர் ஹவுஸ் இருக்குல்ல, அதான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சொல்லுவோம்ல, அது வந்து 60 மெம்பர்ஸ். அந்த 60 பேரில் 26 பேர் நாமினேட் பண்ணுறாங்க, மிச்சம் இருக்கிற 34 பேரை எலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுலேயும் வந்து அந்த சீட்டு பிரியும், 20 ஜென்ரல், 10 முஸ்லீம், 3 யூரோப்பியன், 1 சீக். இப்போ நமக்கு அந்த பை கேமரலிசம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குதுன்னா அது காரணம் வந்து 1990 ரிஃபார்ம்ஸ். இதில் தான் எல்லாம் வருது. பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. அந்த எத்தனை வருஷம் இருக்கலாம்னு ஒரு இருக்கும்ல, இப்போ லோக்சபாவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். நமக்கு தெரியும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா யார், லோக்சபாவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து டென்யூர் 3 வருஷம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம். அது மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்தியாவை ஆட்சி செய்து 2 ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு, 2வது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ 2 பேரை வந்து இங்கே இருக்கணும், 2 ஹெட் இருக்கணும், 2 எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இருக்கணும். ஒன்று வந்து வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், இங்கே ஸ்டேட்டுக்கு ப்ராவின்ஸுக்கு கவர்னர், இங்கே இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருக்கும், இங்கே லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருக்கும். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு ரிஃபார்ம்ஸும் சொல்லலாம். என்ன, இது ஏற்கனவே நிறைய தடவை வந்து மாடரேட்ஸ் போராடிட்டே இருப்பாங்க. அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு போஸ்ட் சொன்னால, அவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தானே ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே தானே இந்தியாவை பற்றி சப்மிட் பண்ணுறாங்க. அவருக்கான சம்பளம் வந்து இந்தியாவோட பட்ஜெட்லேருந்து கொடுக்கப்பட்டது. அது வேணான்னு நிறைய டைம் மாடரேட் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 1919 ரிஃபார்ம்ஸ்லேருந்து அவருக்கான சேலரி வந்து பிரிட்டிஷே கொடுத்துரும். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் இப்போ கடைசியாக சொல்ல போகிறது. அதனால தான் கடைசியாக சொல்கிறேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போது கவர்னருக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருந்துச்சுல ஸ்டேட்டில், அதேமாதிரி வைஸ்ராய்க்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருந்ததுல, அந்த வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 8 பேர் இருப்பாங்க. அதில் 3 பேர் இந்தியன்ஸ் அப்படின்றது இந்த 1919 ரிஃபார்ம்ஸில் கொண்டு வராங்க. அப்படின்னா ஆட்சியில் ஒரு 3 பேர் டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் முக்கியமான ரிஃபார்ம்ஸ். காங்கிரஸ் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒத்துக்காது, நம்ம ஒத்துக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டதே செல்ஃப் கவர்னன்ஸ் தான். செல்ஃப் கவர்னன்ஸ்ன்ற வார்த்தைக்கான எந்த பாயிண்ட்டுமே இதில் கொடுக்கல. ஸோ டிசப்பாயிண்டிங், அன்சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ். இதில் இருக்க முக்கியமான ட்ராபேக்ஸ்னு சொல்லணும்னா, அந்த ரைட் டு ஓட்டு வந்து உமனுக்கு கொடுத்தோம்ல, அது கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் அந்த யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான், எல்லா மக்களுக்கும் கிடைக்கல. அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்ல, லெஜிஸ்லேச்சர் கிட்ட தான் எப்பயுமே எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டாக இருக்கணும். ஆனால் இங்கே அது கிடையாதுல்ல, எக்ஸிக்யூட்டிவ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேட்டரில். அப்படின்னா லெஜிஸ்லேட்டர் கிட்ட கண்ட்ரோல் கிடையாது, வைஸ்ராயும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும். அது ஒன்று. அப்புறம் சப்ஜெக்ட்ஸை பிரிச்சாங்களே ப்ராவின்ஸில், ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர், அது சாட்டிஸ்ஃபேக்டரியே இல்லை. முக்கியமான பவர்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, அது ஒரு முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொவின்ஷியல் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களே, அதிகப்படுத்தினாங்களே மெம்பர்ஸ். அது முக்கியமாக எங்கெங்கெல்லாம் அதிகப்படுத்துனாங்கன்னா, எந்தெந்த இடம்லாம் அவங்களுக்கு, எந்தெந்த ஸ்டேட் ரொம்ப அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்த மட்டும் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே அவங்களுக்கு தேவை, ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பிளேஸ், அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதிகமான மெம்பர்ஸை போடுறது. அதே மாதிரி பஞ்சாப் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பிரிட்டிஷ், ஏன்னா மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவில் ஒரு பிளேஸ்னா பஞ்சாப், அப்போ அங்கே அதிகமாக சீட்டை தருது. ஸோ இது ஒரு ட்ராபேக். எல்லாத்த விட முக்கியமான பாயிண்ட்டு, அந்த ப்ரொவின்ஷியலில் சப்ஜெக்ட் 2ஆக பிரித்தாலும் பவர்ஸ் இருந்தாலும் அந்த ஃபினான்ஷியல் பவர் அங்கே கிடையாது. காசு இருந்தால் தானே ஒட்டுமொத்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொவின்ஷியல் மினிஸ்டர்ஸ் ஹேட் நோ கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஸ், முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னா காந்தி தான். இதுக்கப்புறம் காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பயங்கரமாக இருக்கும். ஸோ காந்தியோட பேக்ரவுண்டு சும்மா ஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுல் நேம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தெரியும். அக்டோபர் 2, 1869 பிறக்கிறாரு. குஜராத்தில். எந்த ஸ்டேட்டு முக்கியம், கத்தியவார், ஸ்டேட் ஆஃப் கத்தியவார் இன் குஜராத், KATHIAWAR.
அவங்க அப்பா வந்து ஒரு திவான், ஸ்டேட்டோட மினிஸ்டர் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அவர் வந்து லா படிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், இங்கிலாண்டில் படிச்சிருக்காரு, அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இங்கிலாண்டில் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறாரு, சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாருன்னு தெரியும். எந்த இயர் ஞாபகம் வச்சுங்க, 1898. அப்புறம் யாரோட கேஸுக்காக இன்வால்வ் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அப்படின்னா தாதா அப்துல்லா, ஒரு முஸ்லீமோட கேஸுக்கு ஒரு போயிருக்காரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் அந்த ஒயிட் ரேசிசம்னா என்னன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸை அங்கே லேபர்ஸாக போன இந்தியன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது அவருக்கு தெரியுது. ஸோ அதனால போராட ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே போராடுறாரு. கடைசி 1914 தான் இந்தியாவுக்கே திரும்புறாரு. அது வரைக்கும் அங்கேயே போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 1914 டேட் ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளாக, வேர்ல்டு வாரோட ஆரம்ப கட்டம் இயரில். அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியன்ஸ்க்காக ஒரு போராடுறாரு. அங்கே இருக்கிற இந்தியன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸ் நம்ம அதான் லேபர் தான், இந்தியன் லேபரை வந்து 3 பிரிச்சுக்கலாம். இந்தியாவிலிருந்து சுகர் பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு 1890க்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போனவங்களுக்கு அதை இன்டென்ச்சர்டு லேபர்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க ஒரு முக்கியமாக இவங்க சவுத் இண்டியன்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சுகர் பிளான்டேஷனுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு லேபர்ஸாக சவுத் ஆஃப்ரிக்கா போனவங்க சவுத் இண்டியன்ஸ் ஆஃப்டர் 1890. இது ஒரு வகையான இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறது. ரெண்டாவது வந்து முஸ்லீம்ஸ், இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ், இந்தியன் முஸ்லீம்ஸ் அங்கே மெர்ச்சன்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அது ரெண்டாவது இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறது. மூணாவதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க எக்ஸ் இன்டென்ச்சர்டு லேபர்ஸ், அதாவது அவங்களோட கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் முடிஞ்சு போயும் அங்கேயே குழந்தைகளோட செட்டில் ஆகுறாங்க. இந்த 3 வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த 3 பாப்புலேஷனுக்குமே வந்து இல்லிட்ரேட் தான், இங்கிலீஷ் தெரியாது. அதனால வந்து எஜுகேஷன் இல்லாததால அங்கே இருக்கிற ஒயிட் சூப்பரமசியை, அது ரேசியல் டிஸ்கிரிமினேஷனை அவங்க தன்னோட டெய்லி பார்ட்டாகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்களுக்கு ரைட் டு ஓட்டு கிடையாது. அப்புறம் ஒரு நைட்டு ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னா வெளியே போகக்கூடாது, பப்ளிக் பார்த்தா நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய சட்டங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் தான் காந்தி போராட ஆரம்பிக்கிறார். தன்னோட போராட்டத்தை 2 வகையை மாற்றார். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல மாடரேட் ஃபேஸாக இருக்கிறார். 1894 போனதுலேருந்து 1894 1906 வரைக்கும் மாடரேட் ஃபேஸாக போராட்டத்தை நடத்துறார். மாடரேட்னா தெரியும், பெட்டிஷனை கொடுக்கறது. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குது, பிரிட்டிஷ்க்கு தெரியாது இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ பெட்டிஷன் கொடுப்போம், அவங்க நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அது சட்டத்தை மாற்றுவாங்க அப்படின்ட்டு நம்புறாரு. அப்போ பெட்டிஷன் கொடுக்கணும்னா நிறைய பாப்புலேஷன் சைன் போட்டுக்கணும். நிறைய மக்கள் சைன் போட்டு கொடுக்கும்போது தான் அது வந்து இன்னும் வேலிடாக இருக்கும். அதுக்காக தான் வந்து எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறார். எல்லா மக்களையும் சொல்கிறத விட டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸை ஒன்றிணைக்கிறார். ஒரு காங்கிரஸில் எக்ஸாம்பிள் நேட்டல் இந்தியன் காங்கிரஸ்னு ஒரு ஆரம்பிக்கிறார். இதில் எல்லா இந்தியன்ஸையும் ஒன்றிணைக்கிறார். காங்கிரஸ்னா தெரியல, ஒரு குழு ஒன்றிணைக்கிறது. நேட்டல்னா அங்கே இருக்கிற இடம் பேர், ஏரியா பேர், நேட்டல் இந்தியன் காங்கிரஸ். அப்புறம் தன்னோட கருத்துக்களை எழுதுறதுக்கு இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு பேப்பரை ஆரம்பிக்கிறார். மாடரேட் ஃபேஸ்லேயே அவர் ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் 2வது ஃபேஸில் தான் தன்னோட ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குறார். பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வர்றார். அந்த பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை, அவரோட வார்த்தை வந்து சத்தியகிரகா தெரியும். ஏற்கனவே நம்ம பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருக்கிறோம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பயன்படுத்தினது, முக்கியமாக திலகர் பயன்படுத்தினது. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட சத்தியகிரகா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, எங்கே போனாலுமே இந்தியன்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் கூட வச்சுக்கணும், ஒரு கைரேகையோட அப்படின்றது ஒரு ரூலாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பேருனா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ். அதை எதிர்த்து போராடுறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரோட மாடரேட் ஃபேஸ் 1894 1906 வரைக்கும். அந்த 1906 தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ்க்கு எதிர்த்து போராடுறாரு. ஸோ அதுக்காக ஒரு பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அசோசியேஷன் ஒன்று உருவாக்கி சத்தியகிரகானா என்னன்னு சொல்றாரு, டிவோஷன் டு ட்ரூத். அதாவது இது ஒரு டெக்னிக், அதாவது நம்மளோட எதிரியை வந்து எதிர்க்கிறோம் வித்தவுட் த வயலன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சத்தியகிரகானா பிரேக் த ரூல்ஸ் தான், சட்டத்தை மீறு, சட்டத்தை ஓட அப்படின்னு சொல்றது தான் சத்தியகிரகா. அதை பீஸ்ஃபுல்லா பண்ணு, எதிரியையும் அன்பாப்பாரு. நம்மளோட எதிரியா ஒரு தனி மனுஷன் கிடையாது, அந்த கொள்கை தான் எதிரி. அதை எதிர்த்து சத்தியகிரகா பயன்படுத்து. ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எங்கே போனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் முன்னாடி கொளுத்துங்க, அதை லாவை பிரேக் பண்ணுங்க. எடுத்துகிட்டு போகான்னு சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா எரிக்கலாம் அப்படின்னு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸை எரிக்கிறாரு பப்ளிக்காக. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குது அந்த கவர்மெண்ட்டுக்கும். ஸோ கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 9 மணிக்கு மேலே பப்ளிக் பார்த்து பயணப்படுத்தக்கூடாதுன்னா, இப்போ கண்டெம்பரரியாக இப்போ இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போராடுவாங்க, பெட்டிஷன்ஸ் கொடுப்பாங்க, கேஸ் போடுவாங்க.
இப்பயும் நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் காந்தி என்ன பண்றாருன்னா சட்டத்தோட போக மாட்டேன்னு சொல்றாங்களா, எல்லாரும் சேர்ந்து போலாம் வாங்கன்னு கூட்டு போயிடுவார். அப்போ ஏற்கனவே இருந்த லாவை நீங்க உடைக்கும் போது, நீங்க மீறும் போது உங்களை அடிப்பாங்க, வயலன்ஸ்க்கு உள்ளாக்குவாங்க. ஆனா அவங்கள அடிக்கிறது, திருப்பி அடிக்கிறதுன்றது ஒரு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவர் இந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸா எந்தெந்த விஷயத்தெல்லாம் போராடினார்ன்றது ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டிபிகேட்ஸ். ரெண்டாவது இந்தியன் மைக்ரேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க சொன்னால. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரினா ஸ்டேட்டா பிரிஞ்சிருக்கும்ல, ப்ராவின்ஸா பிரிஞ்சிருக்கும்ல, இந்த ப்ராவின்ஸ்ல இருந்து இன்னொரு ப்ராவின்ஸ் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் லைசன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் உருவாக்குறாரு. அந்த இந்தியன் மைக்ரேஷனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்களே, ப்ராவின்ஸை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, கிராஸ் பண்ணுங்க, ப்ரொவின்ஸை தைரியமாக கிராஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்ற இந்தியன்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அது நடக்குது. அதே மாதிரி இன்னும் ரெண்டு விஷயத்துக்கு முக்கியமாக போராடினார். போல் டேக்ஸ். ஓட்டு போடணும்னா நீங்கள் ஒரு $3 சொல்கிற மாதிரி 3 பவுண்ட், பிரிட்டிஷில் 3 பவுண்ட்ஸ் டேக்ஸ் கட்டணும். அந்த பாலிசிக்கு எதிராக. அப்புறம் இந்தியன் மேரேஜஸை இன்வாலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதாவது கிறிஸ்டியன்ஸ் ரைட்ஸில் அவங்களோட கலாச்சார வழியில், அவங்களோட சடங்கு வழியை மேரேஜ் நடக்காத எல்லா மேரேஜும் இல்லீகல் மேரேஜஸ் இன்வாலிடேட் பண்ணுறாங்க. இன்வாலிடேட்டிங் ஆல் அதர் மேரேஜஸ். அப்போது யாரோட மேரேஜஸ்லாம் இன்வாலிடேட் ஆகிடும் உங்களுக்கே தெரியும். ஹிந்து, முஸ்லீம், பார்சிஸ், அவங்களோட மேரேஜஸ் எல்லாமே இன்வாலிடேட் ஆகிடும். இந்த பாலிசிக்கு எதிராக தான் பெண்கள் தனக்கான இது ஒரு இன்டிக்னிட்டி நினைச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பெண்களும் போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த போராட்டம், எல்லா போராட்டம் வழியிலையும் காந்திக்கு என்ன தெரியுதுன்னா, மாசஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, இம்மன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க நினைச்சாதான் அவங்களோட சாக்ரிஃபைஸ் இல்லை அவங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் எதை வேணா உருவாக்கும். அப்போ இந்தியன்ஸை யுனைட் பண்றதை விட மிகப்பெரிய ஒரு பலம் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு நம்புறாரு. அப்போ காந்தியோட இந்த சத்தியாகிரகா டெக்னிக் எங்க எவால்வ் ஆச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கால தான். முக்கியமா அதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு ட்ரூத், இன்னொன்று நான் வயலன்ஸ். அதாவது நீ எதுக்கெல்லாம் சத்தியாகிரகா பயன்படுத்தணும்னா, உனக்கு தோன்ற எல்லா விஷயத்துக்கும் கிடையாது. உங்ககிட்ட உண்மை இருக்கா, உண்மை இருந்தா போராட்டம் பண்ணு, அந்த சட்டத்தை மீறு. அந்த சட்டத்தை மீறும் போது உனக்கு எதிராக பல பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே நான் வயலன்ஸ்ல சால்வ் பண்ணு. இந்த நான் வயலன்ஸ்ன்ற அந்த தியரி தான் ஓரளவுக்கு கிறிஸ்டியன்ஸ் இருக்குல்ல, ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணும், ஸோ அதிலிருந்து அவர் டிரைவ் பண்றாரு. ரெண்டாவது டால்ஸ்டாயோட பிலாசபி. அதாவது ஒரு ஈவில நீ எதிர்க்கணும்னா அதோட பெஸ்ட் வழி வயலண்டா உன்னோட எதிரியை எதிர்க்காத, நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணு. அப்படி டால்ஸ்டாயோட பிலாசபியும் அதை தான் சொல்லுது. அப்ப கண்டிப்பா ஒரு சத்தியகிரகிக்கு என்ன இருக்கணும்னா, கண்டிப்பா மஸ்ட் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரூத் இருக்கணும் அவன் கையில. ரெண்டாவது அவர் போக வேண்டிய பாதை நான் வயலன்ஸ் தான். மூணாவது ஃபியர்லெஸ். ஏன்னா ப்ராப்ளம் வரும், அடிப்பாங்க, ஜெயிலில் போடுவாங்க. ஸோ ஃபியர்லெஸ் இருக்கணும். இது 3 இருந்தால் மட்டுமே ஒரு சத்தியகிரகியா எவால்வ் ஆக முடியும் அவர் நம்புறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த சத்தியகிரகா என்ன சொல்ல வருதுன்னா, கோஆபரேட் பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு சட்டம் பிடிக்கல, அதில் உண்மை இல்லைன்னு நினைச்சா அது கோஆபரேட் பண்ணக்கூடாது. இன்னும் முக்கியமா பாய்காட்டு பண்ணு. எப்படி புறக்கணிக்க முடியும், அதுக்கும் வேலை செய் அப்படின்றாரு. அதுக்கான மெத்தட்ஸ் நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், டாக்ஸ் பே பண்ணாமல் இருக்கலாம், அப்படின்னு நிறைய இருக்குல்ல. ஸோ ஒரு சத்தியாகிரகினா கண்டிப்பா அவர் எதுக்கு ரெடியா இருக்கணும்னா, சஃபரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த சஃபரிங்கை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, அது ஒரு பார்ட் ஆஃப் லவ் தான். உன்னோட ட்ரூத்துக்கான வழியை தாங்கிக்கிற அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் ஜீசஸ் தான். அவர் பக்கம் ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான வழியை அவர் தாங்கிக்கிறாரு. அதே மாதிரி தனக்கு எதிராக மக்கள் வயலன்ஸை பிராக்டிஸ் பண்ணாலும் மக்கள் மேல அவருக்கு ஒரு அன்பு இருக்கு. கடைசி வரைக்கும் மக்கள் மீது அவர் கோவப்படவே இல்லை. அதை தான் காந்தி சொல்றாரு சிம்பிளா, நோ இல் ஃபீலிங் ஃபார் த ராங் டூயர் அப்படின்னு சிம்பிளா சொல்றாரு. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் காந்தி சிம்பிளா சொல்றாரு, எ ட்ரூ சத்தியாகிரகி would never bow before the evil, whatever the consequences. ஸோ அவரோட பிரின்சிபல் வழியாக அவர் சிம்பிளாக என்ன சொல்ல வர்றாருன்னா, சத்தியாகிரகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிரேவாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீக்காகவும் கோழையாக இருந்தால் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு கோழை தான் அந்த விஷயத்தை சீக்கிரமாக ஜெயிக்கிறதுக்கு வயலன்ஸை கையில் எடுப்பாங்க. எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை அழுதுன்னா ஷார்ட்கட் ரூட் என்ன, உடனே தீர்வு என்ன, அடிக்கிறது. ஸோ அது ஒரு கோழைகள் எடுக்கிற ஒரு முடிவு தான். அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட எண்ட் சிம்பிளா சொல்லணும்னா, the ends could not justify the means. நம்ம அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம பார்க்க வேண்டியது, காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆரம்ப கட்ட வேலைகள் எப்படி இருந்தது, அதுதான். ஸோ காந்தி எப்போ இந்தியாவுக்குள்ள ரிட்டர்ன் ஆனார்னு நமக்கு தெரியும். ஜனவரி 1915 தான் வந்தாருன்னு தெரியும். வந்த உடனே அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, மக்களோட கண்டிஷனை, மாசஸோட
நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு டூர் போகணும் 1 இயரில் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அதை தான் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி அவர் வரும்போது அவர்கிட்ட 2 ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அதாவது செல்ஃப் ரூல் கேட்குற ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து மாடரேட் பாலிடிக்ஸ். இது ரெண்டுத்தையுமே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. மாடரேட் பாலிடிக்ஸில் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதை ஃப்ரீடம் உருவாக்காதுன்ற அந்த லிமிடேஷன் அவருக்கு தெரியுது. அதே மாதிரி ஹோம் ரூல் அகிடேஷன், இந்த என்ன காலகட்டம் தெரியும், 1915 அந்த காலகட்டத்தில் தான் உள்ள வராரு. இந்த காலகட்டத்தில் இந்த ஹோம் ரூல் அகிடேஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா பிரிட்டன் வந்து ஏற்கனவே மிடில் ஆஃப் வாரில் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவரோட முடிவில் தெளிவாக இருக்காரு. நான் வயலண்ட் சத்தியாகிரகா மட்டும்தான் நம்மளோட எய்மை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அது ஒன்று தான் முக்கியமான டெக்னிக், த ஒன்லி டெக்னிக் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனுக்குலையும் ஜாயின் பண்ண மாட்டாரு அன்டில் அந்த நான் வயலண்ட் சத்தியாகிரகா அப்படின்ற அந்த கொள்கையை அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அக்செப்ட் பண்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் டிராவலில் போயிட்டு இருக்கு. 1917, 1918 தான் முக்கியமான காலகட்டம் காந்திக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 1917, 1918 4 முக்கியமான விஷயம் காந்தி பார்ட்டிசிபேட் பண்றாரு. இந்த 4 பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜஸ்ட் ரிவிஷன் பண்றேன். சம்பரன் சத்தியாகிரகா, அப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், 3வது கெடா சத்தியாகிரகா, 4வது ரவுலட் சத்தியாகிரகா. இது 4 இஷ்யூ. சம்பரன்ல ஒரு இஷ்யூ நடக்குது, அகமதாபாத்ல ஒரு இஷ்யூ நடக்குது, கேடார்ல ஒரு இஷ்யூ நடக்குது, ரவுலட் இஷ்யூ. இந்த 4 இஷ்யூலையும் முதல் முறையா அவர் வந்து தன்னோட முடிவு எடுத்து அதுக்கான ஒரு வேலையை செய்றார். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, குரோனாலஜி கேட்பாங்க, இது ஃபர்ஸ்ட்னு, அதனால தான் ஆர்டரா சொன்னேன். ஃபர்ஸ்ட் சம்பரன் சத்தியாகிரகா 1917, அடுத்து அகமதாபாத் ஸ்ட்ரைக்கு, அடுத்து கெடார் சத்தியாகிரகா, KHEDA கெடா சத்தியாகிரகா, அப்புறம் ரவுலட் சத்தியாகிரகா ROWLATT. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன சம்பரன் சத்தியாகிரகா மட்டும்தான் 1917, மிச்சம் 3 1918. அதில் எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னா அகமதாபாத், அடுத்து கெடார், அடுத்து வந்து ரவுலட், எல்லாமே 1918. இது சிம்பிளா இன்னொன்று சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் காந்தியோட ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா சம்பரன் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்னா தெரியும்ல, ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் காந்தி பண்ணது எதுன்னு கேட்டானா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்றாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் காந்தியோட ஆக்டிவிசம் எதுனா கெடா சத்தியாகிரகான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மாஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகா. 4த்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காந்தி தன்னோட ஆக்டிவிசத்தை இந்தியாவில் காட்டுறாரு. இந்த 4த்தையுமே அந்த பேரோட இயரோட இதோட ஃபர்ஸ்ட் அப்படின்ற வச்சுங்க. ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன், ஃபர்ஸ்ட் மாஸ் ஸ்ட்ரைக், இதெல்லாம் எழுதுங்க. இந்த 4 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 4 பார்த்துட்டா இந்த சாப்டர் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பீகார்ல அந்த சம்பரன் சொன்னோம்ல, சம்பரன்றது பீகார்ல ஒரு இடம். ஓகே, அங்க வந்து ஃபார்மர்ஸ் வந்து இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க. என்னன்னு பண்றாங்கன்னா, உங்களோட ஒட்டுமொத்த லேண்ட்ல இந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து டின் கத்தியா சிஸ்டம் சொல்லுவாங்க. TIN டின் கத்தியா, KATHIA டின் கத்தியா சிஸ்டம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஒட்டுமொத்த லேண்டை 20 பங்கா பிரிச்சுங்க. அந்த 20 பங்குல 3 பங்கு நீங்க என்ன பண்ணணும்னா இண்டிகோ வளர்க்கணும். அதாவது டை அடிப்பாங்களே, டையிங். ஸோ அதை உருவாக்குற பிளான்டிங் தான் இண்டிகோ பிளான்டிங் சொல்லுவாங்க. யூரோப்பியன் பிளான்டர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க இருக்கிற பிரசன்ஸை. 20ல 3 பங்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து இண்டிகோ வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த யூரோப்ல அந்த காலகட்டத்தில் டை மேல ஒரு டிமாண்ட் அதிகமாக ஏற்படுது. அப்போ காலனிய கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே இந்த இண்டிகோ பிளான்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுல பீகார்ல சம்பரன்ல பண்ண சொல்றாங்க. ஃபார்மர்ஸால அதை ஏத்துக்க முடியல, அதுல பெரிய ப்ராஃபிட்டா அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒட்டுமொத்த ரா மெட்டீரியல் வாங்கிப்பாங்க, கிடைக்கிற காசும் கம்மி. ஸோ அப்போ இந்த விஷயத்த என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல சம்பரன் ஊர்ல இருக்கிற ராஜ்குமார் சுக்லா அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் என்ன பண்றாரு, இதுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு லோக்கல் மேன் தான் அவர் ராஜ்குமார் சுக்லா, காந்தி கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த காந்தி கூட இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க இந்த போராட்டத்துக்கு. சில பேர் சொல்ற ராஜேந்திர பிரசாத், மசார் உல் ஹக், மகாதேவ் தேசாய், JB கிருப்லானி, இவங்க எல்லாருமே இந்த சம்பரன் விஷயத்துக்குள்ள என்டராக ஆசைப்படுறாங்க, காந்தி கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ காந்தி என்ன பண்றாருன்னா சம்பரனுக்கு வராரு. வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க, அத்தாரிட்டிஸ்லாம் ஆர்டர் பண்றாங்க காந்தி உள்ள வரக்கூடாது, வந்தா பனிஷ்மெண்ட்னு. பட் ஃபர்ஸ்ட் டைம் காந்தி வந்து இந்தியாவுக்குள்ள பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குறாரு. அதாவது ஒரு கவர்மெண்ட் சொன்ன ஆர்டரை மதிக்கிறது கிடையாது, டிஸ்ஓபே பண்றாரு. அதான் இதை ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் காந்தி இந்தியாவுக்குள்ள சம்பரன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சட்டத்தை மதிக்காம சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் அந்த கொள்கையை முன்வைக்கிறார். காந்திக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு, அந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் இருந்ததால ஆபீசர்ஸால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ காந்தியை வந்து பர்மிட் பண்றாங்க.
பர்மிட் பண்ணிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணிட்டு கவர்மெண்ட்டே சொல்லுது ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணலாம், அதில் காந்தி ஒரு மெம்பர். ஸோ அந்த டிங்காத்தியா சிஸ்டத்தை காந்தி அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட அதோட பிரச்சனையை சொல்லி அதை அபாலிஷ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் இன் இந்தியானா காந்தி பண்ணது இந்த சம்பரனில் தான். இந்த சிவில் டிசோபீடியன்ஸ்னா புரிஞ்சிருக்கும். சிவிலுக்கு ஒரு ரூல் தராங்க, அதை மதிக்கல, டிசோபீடியன்ஸாக நடந்துக்கிறாரு. ஸோ மதிக்காத போது ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அதை மதிக்காத போது அவங்களுக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் இன் இந்தியா பை காந்தி சக்ஸஸ். அதை நாம் வச்சுக்கணும். ரெண்டாவது இஷ்யூ தான் அகமதாபாத். அந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்னு படித்தோம்ல. ஸோ அகமதாபாத்தில் ஒரு காட்டன் மில் இருக்குது. அங்கே ஒரு ஒர்க்கர்ஸுக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்குது. அதாவது ஒர்க்கர்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க ஒரு 50% வேஜ் சம்பளம் அதிகப்படுத்துங்க. சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அது வார் டைமில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகுது. ஃபுட், சாப்பாடு, துணி, முக்கியமான பொருட்கள் எல்லாத்தோட விலையும் டபுள் மடங்கு ஆகிடுச்சு. ஸோ அதனால் அட்லீஸ்ட் 50% ஆச்சு எங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. மில் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 20% மட்டும் ஹைட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதை ஏற்றுக்க முடியல, ஸ்ட்ரைக்கில் இறங்குறாங்க. அப்போது மில் ஓனர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, முதலாளிங்க, ஓகே நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் நாங்கள் பாம்பேலேருந்து ஆளை கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது அங்கேருந்து ஒரு ஒர்க்கர்ஸை கொண்டு வந்தால் எங்கள் எல்லாரோட வேலையும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த போராட்டம் தோல்வி ஆயிடும்ல. அதனால் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர் அனுசுயா சாராபாய், ANUSUYA, அனுசுயா சாராபாய், இவங்க தான் இந்த விஷயத்தை காந்தி கிட்ட கொண்டு போகிறாங்க. அனுசுயா சாராபாய் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம். ஏன்னா அந்த மில் ஓனர்ஸ் இருக்காங்களே, முதலாளிகள் எல்லாரும் சேர்ந்தது தானே. அந்த முதலாளியோட சிஸ்டர் தான் அனுசுயா சாராபாய். ஸோ அவங்களோட ஃபேமிலி எதிர்த்து ஒர்க்கர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக காந்தி கிட்ட போகிறாங்க. அதனால ஒரு முக்கியமான ஃபீமேல் லீடர் ஆரம்பத்தில் இவங்களும் நீங்கள் வச்சுக்கலாம், பேர் நான் வச்சுக்கலாம். இது எப்போ நடக்குதுன்னு தெரியும், மார்ச் மாதம் 1918 தான் இந்த ஸ்ட்ரைக் நடக்குது. ஓகே, இவங்க தான் இந்த அனுசுயா சாராபாய் தான் 1920 அகமதாபாத் டெக்ஸ்டைல் லேபர் அசோசியேஷனும் ஆரம்பிக்கிறாங்க. லேபருக்காக ஒரு அசோசியேஷனை உருவாக்குறதும் இந்த அனுசுயா தான். ஸோ காந்தி கிட்ட இந்த அனுசுயா சாராபாய் கொண்டு வராங்க விஷயத்த. காந்தி என்ன சொல்றாருன்னா, ஒர்க்கர்ஸ் கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணுங்க, ஆனால் உங்களோட டிமாண்ட் 35% வச்சுக்கோங்க, 50% அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காந்தி அட்வைஸ் பண்றது கடைசி வரைக்கும் நான் வயலன்ஸ்ல நீங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸோ ப்ராக்ரஸோ நடக்கல மில் ஓனர்ஸ் கிட்ட இருந்து. அதனால அவரே ஃபர்ஸ்ட் டைம் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, அன்டு டெத். அந்த சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மெத்தடாலஜி ஃபர்ஸ்ட் ஒரு காந்தி இங்கே தான் யூஸ் பண்ணுறாரு. அகமதாபாத் இந்த மில் ஸ்ட்ரைக்கில் யூஸ் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு. அது ஒட்டுமொத்தம் எல்லா மக்களும் அது அவர் கூட சப்போர்ட்டில் இருக்கும்போது ஈஸியாக மில் ஓனர்ஸ்க்கு ஒரு பயம் வருது, அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் வருது. ஸோ ஃபைனலாக ஒத்துக்கிறாங்க, 35% வேஜ் ஹைக்கை கொடுத்துட்றாங்க. ஸோ செகண்ட்லேயும் சக்ஸஸ் ஆகிடுறாரு. மூணாவது தான் கேடா சத்தியகிரகா. அதாவது கேடான்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட், KHEDA, குஜராத்தில் இருக்கிற முக்கியமான டிஸ்ட்ரிக்ட். அங்கே 1918 பெரிய பஞ்சம் உருவாச்சு, ட்ராட் உருவாச்சு. பஞ்சம்னா தெரியும்ல, அங்கே விளைச்சல் எதுவுமே இருக்காது அப்படின்னு. ஸோ அந்த குஜராத்தில் அந்த கேடா டிஸ்ட்ரிக்டில் ஒரு லா இருக்குது, ரெவென்யூ கோடுன்னு சொல்லுவாங்கள்ல லானா. அதாவது விவசாயிகள் கரெக்டான ப்ரொடக்ஷன் பண்ணலனா, அதாவது ஒட்டுமொத்த விளைச்சல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரெவென்யூ அசஸ்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட் பண்ணால் அந்த 1/4 ப்ரொடக்ஷன் கம்மியாக அந்த விவசாயி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டேக்ஸ் கட்டி ஆகணும். அப்படி டேக்ஸ் கட்டலைன்னா அவரோட ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு லா தான் ரெவென்யூ கோட். ஸோ விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெவென்யூ அசஸ்மெண்ட் இந்த வருஷம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி சொல்கிறாரு, அவருங்க அசஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதெல்லாம் விட்டுருங்க, டேக்ஸே நீங்கள் பே பண்ண வேணாம் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு. ஸோ இந்த போராட்டத்துக்கு காந்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட் தான். இதில் அதிகமாக டிவோட் பண்ணது யாருன்னா இப்போ தான் வல்லபாய் பட்டேல்லாம் ஜாயின் ஆகுறாரு காந்தி கூட. இந்த போராட்டத்துக்கு இன்னொரு பேர் தான் ரெவால்ட்னு சொல்லுவோம்ல. இந்த ரெவால்ட் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் டேக்ஸ் கட்டலையோ அவங்களோட லேண்டை பிடுங்கினாங்க, பர்சனல் ப்ராப்பர்ட்டி எடுத்தாங்க, லைவ்லிஹுட்டை பாதிச்சாங்க. ஆனால் எல்லாம் நடந்தாலும் யூனிட்டி அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இல்லை. இப்போ இன்னும் யூனிட்டி ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்கிறதுக்கு இந்த கேடா சத்தியகிரகா. ஸோ அந்த யூனிட்டி தான் கவர்மெண்டால் ஒன்றுமே பண்ண முடியல. டேக்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்துலேருந்து அந்த டேக்ஸோட ரேட்டையும் குறைக்கணும்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் கன்ஃபிஸ்கேட் பண்ண ப்ராப்பர்ட்டி, விவசாயிகிட்டேருந்து வாங்கின இடத்த திருப்பியும் கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மூணுமே தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பாரன், அகமதாபாத், கேடா, அந்த மூணுமே நமக்கு சொல்கிறது என்னென்னா, சத்தியகிரகா காந்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதில் மூணுமே சக்ஸஸ்.
அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களோட ஸ்ட்ரென்த், மாசஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பண்ணிக்கிட்டாரு. இன்னும் முக்கியமாக அவருக்கு அந்த எஸ்பெஷலி யூத்து கிட்ட பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, 4வது ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் பார்த்தோம் 1919. எப்பயுமே வந்து 1919 ரிஃபார்ம்ஸ் ஏன் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும். ஹிஸ்டோரியன் எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு ரிஃபார்ம் மாதிரி ஏதாவது ஒன்று, ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது மக்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அடுத்த உடனே மக்களை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு சட்டம் தான் ரவுலட் ஆக்ட் அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், இந்த மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இந்தியன் மெம்பர்ஸ்க்கு அதிகமாக இடம் கிடைக்கிது. அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ ஒரு 6 மாதம் சட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதில் முக்கியமான ஒரு சட்டம் வருது, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு 1915 கொண்டு வராங்க. அது மார்ச் 1919 பாஸ் ஆகுது. அந்த சட்டத்தோட முக்கியமான எய்ம் என்னன்னா, யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டமோ ஏதோ பண்றாங்களோ அவங்கள ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் அவங்கள சப்மிட் பண்ணாமல், அதாவது ட்ரையல் பண்ணாமல், தீர்ப்பு கொடுக்காம 2 வருஷத்துக்கு அவங்கள வந்து அரெஸ்ட்லேயே வச்சுக்கலாம். போராட்டம் சொல்றதை விட இந்த வார்த்தை நான் வச்சுங்க, செடிஷியஸ் கான்ஸ்பிரசி. ஏதாவது வந்து சீக்கிரட்டாக ஆக்டிவ் பண்ணுவோம்ல, ஒரு ஆக்டிவிசம் பண்ணுவோம்ல, அது பண்ணுற எல்லாருக்குமே வந்து ட்ரையலே இல்லாமல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போது இந்த செடிஷியஸ் கான்ஸ்பிரசி அப்படின்ற வார்த்தையில் எதெல்லாம் வருதுன்னா, சின்னதாக ஒரு பேப்பரில், நியூஸ் பேப்பரில் உங்களோட ஆர்டிகல் இருந்தாலே அதுவே போதுமானது அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்த எல்லா இந்தியன்ஸுமே இந்த பில்லுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க மைனாரிட்டி தானே, அஃபிஷியல் நாமினேஷனுக்கு வந்து ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஓவர் ரூல் பண்ணதால் எலெக்டட் இந்தியன் மெம்பர்ஸ் அந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்து வெளியே வராங்க. முக்கியமான ஆள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால், முகமது அலி ஜின்னா, மதன் மோகன் மாலவியா, மசார் உல் ஹக் எல்லாருமே ரிசைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம், லீகல் ஹெல்ப்பே அவங்களுக்கு கிடைக்காது. அதையும் மீறி ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டா அப்பீலும் போக முடியாது. ஸோ இதான் நிலைமை. இதோட ஆக்ட் பேர் நான் ஒர்க் நினைக்கிறேன், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது 1915. அதாவது பிரிட்டிஷ் வேர்ல்டு வாரில் நடந்துட்டு இருக்கும்போது இது கொண்டு வந்தது. ஏன்னா அந்த டைமில் பிரிட்டிஷ் எதிர்த்து யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்காக கொண்டு வந்தது. இப்போ பிரிட்டிஷோட எய்ம் என்னன்னா, வார் முடிஞ்சு போச்சு, 1918 ஆயிடுச்சுல. ஆனால் இந்த லாவை பர்மனெண்டாக ஆக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குது. ஏன்னா இந்தியன்ஸ் இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, செல்ஃப் ரூலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வித்தியாசமான ஒரு ஆக்ட் பர்மனெண்ட் ஆக்ட்னு சொல்கிறாங்க. காந்தி இந்த ரவுலட் ஆக்டை பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி முடிவு பண்ணுறாரு, ஒரு மாஸ் ப்ரொட்டஸ்ட் நம்ம வந்து பண்ணணும், ஆல் இண்டியா லெவலில் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சத்தியகிரக சபான்னு உருவாக்குறாரு. அப்புறம் ஹோம் ரூல் லீக்ல இருந்து இருக்கிற யங்கஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்புறம் பேன் இஸ்லாமிஸ்ட், இவங்களும் முக்கியமானது பார்ப்போம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும், ஹர்த்தால் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு டேட்டா வந்து April 6, 1919 முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளவே ஒரு மிகப்பெரிய ஒரு வயலண்ட் நடக்குது. கல்கட்டா, பாம்பே, டெல்லி, முக்கியமாக பஞ்சாப்ல. அதனால காந்தி இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே வயலண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ சத்தியகிரகா நான் வயலண்ட் வந்து செட் ஆகாதுன்னு தள்ளி போடலான்னு பார்க்குறாரு. அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, April 6 வந்து சொல்லி கேன்சல் பண்ணுறாரு. April 9 என்ன ஆகுதுன்னா, 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. முக்கியமான நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் சைஃபுதீன் கிச்லியூ, டாக்டர் சத்யபால். இந்த 2 பேரையும் எங்கே அடைச்சி வைக்கிறேன்னு தெரியாமலே அரெஸ்ட் பண்ணுறாங்க. April 9 அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஸோ அதை எதிர்த்து போராட்டத்துக்கு April 10 ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கொஞ்சம் வயலண்ட்டாக மாறுது. அந்த வயலண்ட்டில் வந்து ஒரு 5 இங்கிலீஷ்மேன் வந்து இறந்து போகிறதா ஒரு செய்தி கிடைக்குது. ஸோ ஜெனரல் டயர் என்ன பண்ணுறாரு, இந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு, அந்த ஆர்டரை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு மார்ஷியல் லா இம்போஸ் பண்ணுறாரு. அதாவது யாரும் எங்கேயும் போகக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ஒரு போராட்டமோ எதுவுமே இருக்கக்கூடாது, கும்பலாக சேர்ந்துலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் ஒரு மார்ஷியல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க April 13. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகலை, அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கம் போல் எல்லா வருஷமும் April 13 வந்து பாய்சாக்கி ஃபெஸ்டிவலை வந்து அவங்க கொண்டாடுவாங்க. ஜாலியன் வாலாபாக் அந்த சிட்டிக்கு போயிட்டு கொண்டாடுவாங்க. அது மாதிரி மக்கள் போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பாய்சாக்கி அந்த இடத்துலையே பக்கத்தில் வந்து இன்னொரு ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணதுக்காக. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாய்சாக்கி அப்படின்ற இடத்துல 2 விஷயம் நடக்குது. ஒன்று, 20,000 மக்கள் சேர்ந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, பாய்சாக்கி ஃபெஸ்டிவல். அதே பக்கத்துலேயே இந்த லீடர்ஸ்லாம், முக்கியமான லீடர்ஸ்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜெனரல் டயருக்கு தெரிய வருது. அப்போ அவர் ஏற்கனவே வந்து இப்போது லாஸ்ட் டே தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள ஃபயர் பண்ணியிருக்காரு. மறுபடியும் வந்திருக்காங்கன்னா இப்போ வயலண்ட்டான ஒரு ஆக்ஷன் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியன் வாலாபாக்கு வராரு. ஜாலியன் வாலாபான்னு என்ன சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜாலியன் வாலாபான்றது ஒரு பப்ளிக் பிளேஸ் தான், பப்ளிக் ஈவென்ட் நடக்கிற ஒரு இடம்.
அதில் யார் வேணால் வந்து ஈவெண்ட் நடத்தலாம். ஸோ மக்கள் வந்து மார்ஷல் லா போட்டும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக அந்த பிளேஸ்க்கு வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபயர் பண்ண சொல்கிறாரு. நிறைய பேர் இறக்குறாங்க. பிரிட்டிஷோட சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு 379 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 1100 பேர் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு 1000 பேர் இறந்துருக்காங்க, ஒரு 1500 பேருக்கு வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 1650 புல்லட்ஸை வந்து பிரிட்டிஷ் பயன்படுத்தியிருக்கு அந்த க்ரௌடை எதிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரீசெண்டாக கூட அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூவில் சொன்னாலும் கம்பேர் பண்ணோம்ல, ஜாலியன் வாலாபாக் மெசாக்கரையும் இதுதான் கம்பேர் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெசாக்கருக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஒவ்வொருத்தவங்க தன்னோட டைட்டில்ஸ்லாம் வந்து ரெனவுன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ரவீந்திரநாத் தாகூர் நைட்ஹுட்னு ஒரு டைட்டில் வாங்கியிருப்பாரு, அவார்டு. அதை வந்து துறக்கிறாரு. அடுத்து காந்திக்கு கொடுத்த கெய்சர் ஐ ஹிந்த் அப்படின்னு கொடுத்த டைட்டில் பிரிட்டிஷ் வந்து அந்த போயர் வாரில் காந்தியோட இன்வால்மெண்ட்டுக்காக கெய்சர் ஐ ஹிந்த் அப்படின்ற டைட்டில் கொடுத்துச்சு. அதையும் அவர் வந்து காந்தியும் இந்த டைட்டிலை வந்து ரெனவுன்ஸ் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த டைமில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடக்கிற இந்த டைமில் வந்து பகத்சிங்க்கு வயசு வந்து 13. இந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் ஏப்ரல் 13, 1919 நடக்கும்போது அவரோட வயசு 11. அந்த மசாக்கரை எதிர்த்து தான் பகத்சிங் வந்து பாரத் நவஜவான் சபா அப்படின்னு ஒன்று உருவாக்குவார். அது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, உத்தம் சிங் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பேரை ராம் முகமது சிங் ஆசாத் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு லெப்டினன்ட் கவர்னர், பிரிட்டிஷில் இருக்கிற ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வந்து அவர் பேர் டயர், ஆனால் நாம் சொல்கிற டயர் கிடையாது, அவரை வந்து அசாசினேட் பண்ணுறாரு. அவர் அசாசினேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா 1919 இந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கரை தொடர்ந்து பஞ்சாபில் மிகப்பெரிய ஒரு சப்ரேஷன் நடக்குது. பிரிட்டிஷ் வந்து அங்கே இருக்கிற மக்களை ஒடுக்குறாங்க. ஸோ அதை எதிர்த்து உத்தம் சிங் அங்கே போயிட்டு பிரிட்டிஷில் போயிட்டு அங்கே இருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் மைக்கேல் டயரை வந்து கொல்றாரு. ஏன்னா அவர் தான் காரணம் 1919 ப்ரொட்டஸ்ட் அந்த பஞ்சாபில் நடந்ததுக்கு. ஸோ கொலை பண்ணிட்டு அவரே சரண்டர் ஆகிறாரு. 1940 அவரை தூக்கு போட்டுறாங்க. 1940. சரி, ஓகே, இந்த சாப்டர் முடிய போது. கடைசியாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்ததில்ல, அதில் எத்தனை பேர் இறந்தாங்க, அப்புறம் அந்த ஜெனரல் டயர் செஞ்சது கரெக்டாக அப்படின்னு எல்லாமே விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி பேர் வந்து டிசார்டர் இன்கொயரி கமிட்டி. அந்த கமிட்டிக்கு இன்னொரு பேர் தான் ஹண்டர் கமிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட சேர்மன் வந்து ஹண்டர், லார்ட் வில்லியம் ஹண்டர். அதனால் ஹண்டர் கமிட்டி, ஹண்டர் கமிஷன் பேர் வந்து டிசார்டர் இன்கொயரி கமிட்டி. ஸோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ணிட்டு என்ன முடிவு சொல்கிறாருன்னா ஜெனரல் டயர் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா கமிட்டி மெம்பர்ஸும் ஒத்துக்கிறாங்க. அந்த கமிட்டியில் ஒரு 3 பேர் வந்து இந்தியன்ஸே இருந்தாங்க. ஸோ டயரோட ஆக்ஷனை கண்டெம் பண்ணாங்க. ஏன்னா அவர் அந்த நோட்டீஸை எல்லாருக்குமே கொடுக்க முடியல, பண்ணாமலே வந்து ஒரு ஃபயர் அவுட் பண்ணுது. அப்புறம் எங்கேருந்து சொன்னோம், அந்த லென்த் ஆஃப் ஃபயரிங் அதுவும் எரர் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. பட் எல்லாமே கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தும் அவர் மேலே பெனால்ட்டி இல்லை டிசிப்ளினரி ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்க முடியலன்னா இந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இன்டெம்னிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க பிரிட்டிஷர்ஸ். ஏன்னா தன்னோட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டெம்னிட்டி INDEMNITY இன்டெம்னிட்டி ஆக்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரோட ப்ரொடெக்ஷனுக்காக கொண்டு வராரு. அந்த ஆக்ட் வந்து இந்த ஜெனரல் டயரை காப்பாற்றுது. அவர் பண்ணது வந்து தப்பாக இருந்தால் கூட பனிஷ்மெண்ட் இருக்காது. அதனால தான் இதை வந்து மோட்டிலால் நேரு என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆக்டை ஒயிட் வாஷிங் பில் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஆனால் இதில் முக்கியமான ஒரே ஒரு கிரிட்டிசிசம் அவங்ககிட்ட இருந்தே வந்தது யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சிலே வந்து கண்டிக்கிறாரு. டயர் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அவர் ரொம்ப டேஞ்சரஸ் மேன், அவரை வந்து போஸ்ட்டில் வச்சுக்கிறது மிகப்பெரிய தப்புன்னு சர்ச்சிலே சொன்னதுக்கப்புறம், வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னதுக்கப்புறம் ஜெனரல் டயரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஆர்மி கவுன்சிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க தவிர, பட் மற்றபடி வேறு லீகல் ஆக்ஷனும் எதுவுமே எடுக்கல. அவருக்கு வழக்கம் போல் பென்ஷன் எல்லாமே வந்துச்சு. ஸோ நமக்கு தெரியும்ல, பிரிட்டிஷில் 2 ஹவுஸ் இருக்கும், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்னு. ஸோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் தான் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது தவிர ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் அவருக்கு நிறைய பேர் ஃபேவர் பண்ணாங்க, அவருக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தினாங்க. இன்னும் முக்கியமாக இந்தியன்ஸ்லேயே ஒன்று பார்த்தோன்னா, நம்ம அந்த கோல்டன் டெம்பிள் இருக்குல்ல அம்ரிட்சரில், அங்கே தானே எல்லாம் நடக்குது. அந்த கோல்டன் டெம்பிளோட கிளர்ஜி அரூர் சிங், ARURSING, அரூர் சிங் என்ன பண்ணுறாரு, ஜெனரல் டயரை அவரை வந்து ஒரு உண்மையான சீக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹானரே பண்ணுறாரு. ஸோ அதனால தான் வந்து குருத்வாரா ரிஃபார்ம் மூமெண்ட்டும் ஒரு ரிஃபார்ம் நம்ம கடைசியாக படிப்போம். அந்த மூமெண்ட் உருவானதுக்கு காரணம்னா யாரை வந்து சீக்குன்னு சொல்லணும் அப்படின்றது, நிறைய ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. யாரை வந்து அந்த கோயில் யாரை பார்த்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த ரிஃபார்ம் நடக்கிறது குருத்வாரா ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி காங்கிரஸும் என்ன சொன்னிச்சுன்னா வழக்கம் போல் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இருக்கும் டயர்ஸோட ஆக்டை வந்து இன்ஹியூமன், அந்த மார்ஷியல் லாவை வந்து பஞ்சாபில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த லெசன் அவ்வளோதான், நம்ம ரிவிஷன் பண்ணிவிடுங்க. மவுண்டேக் ஜேம்ஸ் ஃபார் ரிஃபார்ம், டயார்கியை வந்து ப்ராவின்ஸில், அதாவது ரிசர்வ்டு, டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு, அப்புறம் கவர்னருக்கு வந்து என்னென்ன பவர்,
அப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் யாராருக்கெல்லாம் கொடுத்தாங்க, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, ப்ரொவின்ஷியல் பைக்ராமல் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் அதோட டிராபேக்ஸ் என்ன அப்படின்றதையும் பாருங்கள். காந்தியோட ஆக்டிவிசம் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் காந்தியோட ஃபர்ஸ்ட் 4 இந்தியாவில் ரிவிஷன் பண்ணிவிடுங்க.